பல நாட்களாக பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் வைத்துக் கொண்டே இருக்கிறோம். கடலோர மக்கள் அதிகமாக வாழக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. ஆட்சியிலும் சரி, எங்களுக்கான பிரதிநிதித்துவம் மீன்வளத்துறை அமைச்சருக்கான அந்த ஒற்றை பிரதிநிதித்துவமும் வழங்கப்படாத ஒரு அதிகாரம் மறுக்கப்பட்ட மக்களாக ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். தேர்தல் மிக விரைவில் வர இருக்கு. 2026 தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல். இந்த ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் அரசியல் கட்சிகள் மிக வேகமாக வேலை செய்வதுண்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலை காட்டிலும் இப்போ கூடுதலான முன்னேற்பாட்டோடு முன்னாடியே வேலையை தொடங்கியிருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய கடலோர மக்களின் சார்பாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமான ஒரு வேண்டுகோளாக பாண்டியாபதி தேர்மாறன் அமைப்பும் இங்கே இருக்கக்கூடிய கடலோர மக்களுடைய சார்பான அமைப்புகள், சங்கங்கள் அனைத்து மக்களுடைய சார்பாகவும் நாங்கள் ஒரு பெரிய கோரிக்கையை வைப்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கட்சிகள்கிட்டையும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகள்கிட்டையும் பல நாட்களாக பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் வைத்து கொண்டே இருக்கிறோம். கடலோர மக்கள் அதிகமாக வாழக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. அந்த தொகுதியை இப்போ எப்படி ஆதித்தமிழ்குடி மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அது போன்று கடலோர மக்களுக்கான, ஒரு பழங்குடி தொல்குடி மக்களுக்கான ஒரு அதிகார உரிமையாக ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் வைத்து கொண்டே இருந்தோம். அது செவிமடுக்கவே இல்லை. இந்த தேர்தலில், ஏன்னா சென்ற ஆட்சியிலும் சரி, எங்களுக்கான பிரதிநிதித்துவம் மீன்வளத்துறை அமைச்சருக்கான அந்த ஒற்றை பிரதிநிதித்துவமும் வழங்கப்படாத ஒரு அதிகாரம் மறுக்கப்பட்ட மக்களாக ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். அந்த மீண்டும் அது மாதிரி நடக்கக்கூடாது என்பதற்காக வரக்கூடிய தேர்தலில் எந்த அரசியல் கட்சி கடலோர மக்கள் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் கடலோர மக்களுக்கான வாய்ப்பை உறுதி செய்கிறதோ அந்த கட்சிக்கு கடலோர மக்களின் சார்பாக ஒரு மிகப்பெரிய பரப்புரை செய்து வெற்றி பெற செய்து எங்களுக்கான பிரதிநிதிகளை உருவாக்க வேண்டும், எங்களுக்கான அதிகார உரிமையை நிலைநாட்ட வேண்டும், எங்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்பதற்கான ஒரு ஆயத்தமாக ஒரு முன்னேற்பாட்டு வேலையாக நாங்கள் ஒரு திட்டமிடல் வச்சுருக்கிறோம். அதை சொல்கிறதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. அதிலும் மிக குறிப்பாக இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால நம்ம இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. தூத்துக்குடியில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கடலோர மக்களுடைய வாக்குகள் இருக்குது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு வாக்காளர்களாக மட்டுமே தான் இருக்கிறோமே தவிர ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது அமைச்சரவையிலோ இடம்பெற்று எங்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்ற விதமாக தூத்துக்குடி தொகுதி, திருச்செந்தூர் தொகுதி, இந்த தொகுதிகளில் மிக குறிப்பாக கடலோர மக்களுக்கு வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு எல்லா கட்சிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கிறோம். எந்த கட்சி அந்த வாய்ப்பை வழங்குகிறதோ பாரபட்சமின்றி அந்த கட்சிக்கு நாங்கள் அந்த வேட்பாளருக்கு வேலை செய்து அவங்கள வெற்றி பெற செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையும் கொடுக்குறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.